கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னையும் சிறுசாட்சியாக இங்கே மத்தியில் நிறுத்தின தேவனுக்கு நான் நன்றி சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு ஆக்சுவலி வந்து நாங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டோம், எப்படி ஏசப்பாவை ஏற்றுக்கிட்டோம், ஏசப்பாவை ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் ஏசப்பா எங்களை எப்படி மாற்றினார் அப்படிங்கிற எங்களோட சாட்சி சொல்ல போகிறேன். ஆக்சுவலி நாங்கள் ஏசப்பாவை ஏற்றுக்காதுக்கு முன்னாடி நான் வந்து 8th படிக்கும்போது வந்து நாங்கள் வந்து குடும்பமாக தேவனை வந்து ஏசப்பா வந்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டோம். அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து இந்து பேக்ரவுண்டில் இருந்தோம். எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க டோட்டலாக 10 பேர். 10 பேருமே வந்து மரமேறுற தொழில் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதில் அந்த 10 பேர்லேயே பார்த்தோம்னா எங்கள் ஃபேமிலி தான் வந்து ரொம்ப ஃபினான்ஷியலாக வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளான ஒரு ஃபேமிலி. ரொம்ப ஃபினான்ஷியலாக ஸ்ட்ரகிள் ஆகிருந்தோம். ப்ளஸ் எங்கள் அப்பா கடினமாக உழைப்பார். பட் ஆனால் எங்களுக்கு என்னென்னா ஒரு சாபம் மாதிரியே இருக்கும். எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு வருஷம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு உழைப்போம். லாஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு மெடிக்கல் இஷ்யூஸு, எங்கள் அப்பாவுக்கு ஒரு டைம் வந்து சிறுநீரக ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது வந்துச்சு. அப்போ என்ன ஆகுனா, நாங்கள் வருஷம் ஃபுல்லாக உழைச்சதை வந்து அதில் போட்டுருவோம். அது பத்தாததுக்கு கடன் வாங்குவோம். அடுத்த வருஷம் இதே மாதிரி அந்த கடன் அடைக்கிறதுக்கு கஷ்டப்படுவோம். லாஸ்ட்டில் வந்து பார்த்தா அந்த ஒரு தடவை வந்து கையில் கை நரம்பு வெட்டிச்சு. ஸோ அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி வந்து இப்படி வருஷத்தில் வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நடந்து எப்போவுமே நாங்கள் வறுமையிலே இருப்போம். என்ன சொல்கிறது, எங்கிட்ட காசு அப்படிங்கிறது ஒன்று இல்லவே இல்லாமல் சாப்பாட்டுக்கே வந்து கஷ்டப்பட்டுட்டே அந்த மாதிரியே தான் லைஃப் ஃபுல்லாக ஓடிட்டே இருந்துச்சு. நாங்கள் ஒரு கட்டத்துக்கு வரும்போது ஆக்சுவலி நாங்கள் ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஒரு கட்டம் வந்து ரொம்ப ஒரு மோசமான சூழ்நிலைக்குள்ளே வந்துட்டோம். நாங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்காட்டி எங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே எங்களை வந்து ஒரு மாதிரி இதாக தான் பார்ப்பாங்க. அதுலேயும் வந்து நாங்கள் எப்படின்னா, எங்கள் அப்பாவுக்கு அப்போ வந்து கையில் வெட்டுப்பட்டுருச்சு. அப்பாவால் வேலைக்கு போக முடியல. நாங்கள் அப்போல்லாம் ஃபஸ்ட்டு எப்படி இருப்போம் அப்படின்னா, ஒரு தோட்டமாக இருப்போம். ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு டென்ட்டு போட்டு அங்கே இருக்கிற மரம் ஏறி அதில் வந்து தெளிவு காய்ச்சிறது, கருப்பட்டி செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு தோட்டத்துக்குள்ளே இருப்போம். ஒரு குடிசை போட்டு அங்கேயே அப்படி இருப்போம். ஸோ அந்த மாதிரி கட்டத்தில் வந்து அப்போ ரொம்ப வறுமையான சூழ்நிலைக்குள்ளே போயிட்டு ஒரு எதிர்பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. அது எப்படி இருக்குது அப்படின்னுச்சுன்னா, ரேஷன் ரைஸ், அப்போல்லாம் ரேஷன் ரைஸ் வந்து ஃப்ரீ கிடையாது, காசு கொடுத்து தான் வாங்கணும். ஸோ அது கூட வாங்க முடியாத அளவுக்கு நாங்கள் வந்து ரொம்ப ஒரு கஷ்டத்துக்குள்ளே போயிட்டோம். சரி, நம்ம ஏன் இப்படியே ஆகிட்டே இருக்குது, நம்ம குடும்பத்தில் என்ன தான் பிரச்சனை, என்ன தான் பண்ணுறது. ஏன்னா எங்கள் குடும்பத்துக்குள்ளே வந்து சண்டையும் ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா பைசா இல்லை, அடுத்து என்ன பண்ண போகிறோம், எது பண்ண போகிறோம் எதுவுமே தெரியாது. நாங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் எங்களை வந்து படிக்க வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏன் இப்படி ஒரு மாதிரி ரொம்ப இதாக இருக்கோம், நம்ம போய் வந்து ஜாதகம் பார்ப்போம் அப்படி சொல்லி போய் பார்க்கும்போது ஜாதகத்தில் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, எங்கள் அம்மா அப்பாவும் நாங்களும் வந்து ஒன்றா சேர்ந்துருக்கக்கூடாது, பிள்ளைங்க 2 பேரும் பிரிஞ்சு இருந்திருக்கணும், பிள்ளைகளை நீங்கள் பார்க்கவே கூடாது, பார்த்தீங்கன்னா யாராவது உயிர் போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நாங்கள் போய் ஹாஸ்டலில் விட்டு படிக்க வைக்கிற அளவுக்கெல்லாம் எங்களுக்கு அப்போ வசதியும் கிடையாது. பார்க்கவும் கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ எங்கள் குடும்பத்துக்குள்ளே சரியான சண்டை, ஒரு மாதிரி குழப்பம். பார்த்தா செய்வன கட்டுகளும் நிறையா. எங்கள் அந்த குடிசை சுற்றி பார்த்தா அங்கங்கே என்னென்னமோ வச்சுருக்காங்க. யார் வச்சுருக்காங்கன்னு தெரியாது. ஒரு மாதிரி இதுக்கப்புறம் வாழவே முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. ஏன்னா வறுமையில் உச்சக்கட்டத்தில் இருக்கோம். அடுத்த லைஃப்பில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது, சரி அது ஒரு கிட்டத்தட்ட இட்ஸ் கோயிங் டு எண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜில் தான் நாங்கள் வந்து இருந்தோம். அப்போ வந்து மே மந்த் லீவு. அப்போ வந்து என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, எங்கள் அத்தை வீட்டுக்கு வந்திருந்தோம். அப்போ தான் அவங்க வந்து எப்படின்னா ரீசெண்டாக 2 மாதம் தான் ஆச்சு. அப்போ தான் வந்து அவங்க வந்து ஏசப்பாவை ஏற்றுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க ஏற்றுக்கிட்டு 2 மாதம் தான் ஆச்சு. நாங்கள் இந்த ஸ்கூல் லீவுக்கு வந்தபோது எங்கள் அத்தையிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து எங்களுக்கு என்ன அடுத்த லைஃப்பில் நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னு தெரியல, இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, நாங்கள் அடுத்து என்ன பண்ணுறது தெரியல, சாப்பாட்டுக்கும் வழி இல்லை, நாங்கள் என்ன அடுத்து எதுவுமே இல்லை, வழியே இல்லை, ஃபுல்லாக க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, நீங்கள் ஏசப்பாவை ஏற்றுக்கோங்க, ஏசப்பா கிட்ட வந்தீங்கன்னா அந்த ஜாதகத்தெல்லாம் நீங்கள் நம்ப தேவையில்லை, அவர் வந்து பெரிய ரட்சகர், உங்களை வந்து கண்டிப்பாக காப்பாற்றுவார் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நாங்களும் யோசித்தோம். நாங்களும் அதுக்கு முன்னாடி வந்து எங்களோட இந்த சாபம் போகணும், பாவம் போகணும் அப்படிங்கிறதுக்காக என்னென்னமோ கோயில், என்னென்னமோ பரிகாரம், இதெல்லாம் பண்ணி பார்த்தோம். எதுவுமே உபயோகம் இல்லை. சரி நம்ம ஏசப்பாவை ஏற்றுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஒரு நாள் நைட் டைம் அப்படி சொன்னாங்க. அப்போ வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் எல்லோரும் ஜெபம் பண்ணலாம், முட்டி போடுங்க அப்படின்னு சொல்லும்போது முட்டி போட்டு ஜெபம் பண்ணோம். அப்போ வந்து அவங்களும் ரசிக்கப்பட்ட புதுசு தான். அவங்க சொன்ன சுவிசேஷம் வந்து நாங்கள் அவங்களுக்கும் பெருசாலாம் ஜெபம் பண்ண தெரியாது. நாங்கள் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுறோம். அந்த டைமில் வந்து எங்கள் அம்மா அப்பா கண்ணிலேருந்து தண்ணியாக வருது. நாங்கள் வந்து சின்ன பிள்ளைகள்னால் அப்போ வந்து எங்களுக்கு விவரம் அவ்வளோதான் தெரிஞ்சுது. இருந்தாலும் அவங்க ஸ்தோத்திரம் சொல்ல சொன்னாங்க. நாங்களும் ஸ்தோத்திரம் சொல்கிறோம். எங்கள் அம்மா அப்பா கண்ணிலேருந்து தண்ணியாக வருது. நல்லா ஜெபம் பண்ணுறாங்க. அப்போ ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு காலையில் எங்கள் அப்பா சொல்கிறாரு, நம்ம வந்து நம்ம சர்ச்சுக்கு போகலாம்,
நம்ம இதெல்லாம் விட்டுட்டு சர்ச்சுக்கு போகலான்னு சொல்கிறோம். அந்த ஒரு நைட்டில் ஏசப்பா எங்களை தொடாமல் இருந்திருந்தாருன்னா எங்கள் லைஃப் வந்து அதோட முடிஞ்சிருக்கும். அவ்வளோதான் எங்கள் லைஃப் அப்படின்னு இருந்துச்சு. அவங்க சொன்ன சுவிசேஷம் அதை வந்து இப்போ எல்லாத்து குடும்பத்தில் நடக்கிற கஷ்டம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எங்களை வந்து விடலை. அவங்க வந்து சுவிசேஷம் சொன்னாங்க. அது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோ தெரியலையோ, அவங்க தெரிஞ்ச பாஷையில் அவங்க சொன்னாங்க. ஆனால் எங்கள் கிரியை வந்து எங்களுக்குள்ளே தேவன் செஞ்சு எங்களை அந்த இடத்துல மீட்டு எடுத்தார். நாங்கள் அப்படி தான் வந்து ரசிக்கப்பட்டோம். அடுத்த நாள் வந்து எங்கள் அப்பாவே வந்து எங்கள் அப்பா வந்து அவ்வளோ ஸ்டபனால அவரே வந்து இல்லை இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்லா ஃபோட்டோஸையும் எடுத்து வச்சுட்டு நாங்கள் ஏசப்பாவை ஏற்றுக்கிட்டு அன்றைக்கே வந்து எங்கள் அத்தை வந்து ஒரு பாஸ்டரை கூட்டிகிட்டு போனாங்க. அன்றைக்கி ஜெபம் பண்ணோம். ஸோ நாங்கள் அது வரைக்கும் எங்கே இருந்தோம் அப்படின்னா பொள்ளாச்சிங்கிற ஒரு கிராமத்தில், பொள்ளாச்சியில் ஒரு கிராமத்துக்குள்ளே இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே அவினாசிங்கிற ஒரு ரசிக்கப்பட்ட உடனே வந்து தேவன் வந்து எங்களை பொள்ளாச்சியிலேருந்து அவினாசிக்கு வந்து கூட்டிகிட்டு வந்தார். நாங்களாக டிசைட் பண்ணல, தேவனோட வழிநடத்தல் தான் நினைக்கிறேன். நாங்கள் அவினாசிக்கு வந்தோம். அவினாசிக்கு வந்தபோது எங்களுக்கு அங்கெல்லாம் எதுவுமே கிடையாது. எங்கள் மாமாவோட ஒரு சின்ன இடம் மட்டும் இருந்துச்சு. ஸோ அங்கே வந்து நாங்கள் குடிசை போட்டு நாங்கள் அதுக்குள்ளே தான் இருக்க ஆரம்பித்தோம். நாங்கள் அதுக்கப்புறம் வந்து எங்களை வந்து ஒரு ஸ்கூலில் சேர்த்துனார். எங்கள் அப்பா 2 பேர்த்தையும் வந்து ஒரு கிறிஸ்டின் ஸ்கூல், சின்ன ஸ்கூலில் சேர்த்துனார். நாங்கள் அங்கே தான் படிக்க ஆரம்பித்தோம். எங்கள் வீட்டில் வந்து கரண்ட் லைட்டெல்லாம் எதுவுமே கிடையாது. நாங்கள் வரும்போது வந்து ஒரே ஒரு சாக்கு பையில் வந்து பாத்திரத்தெல்லாம் எடுத்து போட்டுட்டு வந்தோம். பஸ்ஸில் தான் வந்து நாங்கள் குடிபெயர்ந்தோம். அந்த மாதிரி தான் நாங்கள் அந்த இடத்துக்கு நாங்கள் வந்தோம். அது எங்களுக்கு லேண்ட் வந்து எங்கள் மாமாவோட இடத்துல அவங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டு நாங்கள் இது போட்டு நாங்கள் இருக்க ஆரம்பித்தோம். அங்கே இருந்துட்டு இருக்கும் போய் எங்களை வந்து எங்கள் அப்பா ஒரு கிறிஸ்டின் ஸ்கூலில் வந்து சேர்த்த ஆரம்பித்தார். அங்கே வந்து ஃபீஸ் கம்மி தான், ஒரு வருஷத்துக்கு 800 அந்த மாதிரி கட்டினா போதும் 2 பேர்த்துக்கும். ஸோ அப்போ அது மாதிரி நாங்கள் ஸ்கூல் லீவில் எல்லாம் வந்து வேலைக்கு போய் அதை கரெக்டாக அதை அங்கே கட்டிக்குவோம். அது கட்டுற அளவுக்கு எங்களுக்கு வேலை இருந்துச்சு. நாங்கள் அங்கே அப்படியே படிக்க ஆரம்பித்தோம். நாங்கள் ஏசப்பாவை ஏற்றுக்கிட்ட உடனே வந்து எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் வந்து ஒரு பெரிய இருளிலிருந்து வெளியே வந்துட்டோம் அப்படின்னு தெரியும். ஆனால் வந்து உடனே ஏசப்பாவை ஏற்றுக்கிட்ட உடனே வந்து எங்கள் வறுமையெல்லாம் போயிடுச்சு, எங்களுக்கு உடனே காசு பண்ணலாம் வந்துருச்சு அப்படின்னால இல்லை. நாங்கள் வந்து ஏற்றுக்கிட்ட உடனே வந்து எங்களுக்குள்ள இருந்த ஒரு குழப்போ கஷ்டம் இனி அவ்வளோதான் அப்படின்னு நினச்சது கூட நம்ம கூட ஒருத்தர் இருந்து அதெல்லாம் பார்த்துக்கலாம், நான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு பலன் எங்களுக்குள்ளே வந்துச்சு. எங்கள் குடும்பத்துக்குள்ளே வந்து சமாதானம் அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன சொல்கிறது, சமாதானங்கிறது ஒன்று இல்லாமல் அடுத்த நாள் வந்துருமே அப்படிங்கிற ஒரு பயத்தில் வாழ்ந்துட்டு இருந்த எங்களுக்கு வந்து ஒரு தேவ சமாதானம் இருந்துச்சு. எங்கள் கூட எல்லாத்துக்கும் கூட வந்து ஏசப்பா இருக்கிறாருங்கிற பலம் இருந்துச்சு. அந்த பலத்தோடு நாங்கள் வந்து எங்கள் அப்பா மறுபடியும் இங்கே வந்து மரமேற தொழில் பார்த்து இதை பண்ண ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, நாங்கள் வந்து அங்கே ஒரு கஷ்டத்தில் எல்லாம் ஒரு சாபத்தில் இருந்தது மாதிரி அதுக்கப்புறம் வந்து தேவன் வந்து எங்கள் அப்பாவோட தொழிலை வந்து ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். எங்களுக்கு நிறைவான சாப்பாடு கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏசப்பாவை ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிடாமல் இருந்தோம் அப்படின்னு ஒரு நாள் கூட கிடையாது. அது வந்து நாங்கள் சின்ன சாப்பாடாக இருந்தாலும் சரி, வெறும் சாப்பாடு தண்ணியாக இருந்தால் கூட வந்து எங்களுக்கு வந்து சாப்பாடு இல்லாமல் ஏசப்பா வந்து எங்களை வந்து நல்லா நடத்தி வந்தார். அப்படி படிச்சுட்டு இருக்கும்போது நான் 10th வந்துட்டேன். 10th வந்தோடனே வந்து என் தங்கச்சி வந்து 8th படிக்கிறேன், நான் 10th படிக்கிறேன். அப்போ வந்து எங்களை அதுக்கு மேலே படிக்க வைக்க முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை இல்லை எங்கள் அப்பா கிட்ட. அப்போ வந்து எங்கள் வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் சொந்தக்காரங்க எல்லாருமே அதான் சொன்னாங்க. அது சொந்தக்காரங்க சொன்னது அந்த சூழ்நிலையில் அதுதான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இதுக்கு மேலே படிக்க வச்சு பிள்ளை என்ன பண்ண போகிற, இதுக்கு மேலே படிக்க வைக்கிறதுக்கு தெம்பு இல்லை, படிக்க வச்சு ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது, நீ என்ன பண்ணிடு அப்படின்னா அங்கே பனியல் கம்பெனி திருப்பூரில் வந்து ஃபேமஸ், அங்கே அதுதான் வந்து தொழில். ஸோ 2 வருஷம் 3 வருஷம் தாட்டினால அப்படின்னா பிள்ளைக்கு 18 வயசு ஆயிடுச்சுன்னா கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். அதே மாதிரி பிள்ளை 2வது பிள்ளையும் 10ஆம் வரைக்கும் படிக்க வச்சிடலாம் அப்படின்னு தான் இருந்தாங்க. இவங்க எல்லாருமே வந்து நாங்கள் சொந்தக்காரங்களும் அதே மாதிரி தான். நாங்கள் வந்து ஏசப்பாக்குள்ளே ஏற்றுக்கிட்ட உடனே வந்து அவங்க எல்லாருமே எங்களை விட்டு விலகி போயிட்டாங்க. நாங்கள் முதல்ல வந்து ஃபினான்ஷியலாக நாங்கள் வந்து ரொம்ப டவுனாக இருக்கோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப இலக்காரமாக இருந்துச்சு. அது இல்லாமல் நாங்கள் ஏசப்பாவை ஏற்றுக்கிட்டது வந்து அவங்கள வந்து ரொம்ப எங்களை வந்து ஒரு மாதிரி வெறுமையாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான், அவங்க வந்து அங்கே ஏரியாலெல்லாம் வந்து அந்த ஜாதி பற்றியெல்லாம் ரொம்ப பேசுவாங்க. ஸோ அவங்க வந்து எல்லா ஜாதியோட உட்காந்து சாப்பிடுவாங்க அப்படி இப்படின்னு ரொம்ப எங்களை வந்து கீழ்த்தரமாக நினச்சி எங்களை வந்து அப்படியே விட்டு போயிட்டாங்க. அவ்வளோதான், விட்டு போயிட்டாங்க. நாங்கள் ஏதாவது ஹெல்ப்புக்கு போய் நின்னா கூட வந்து ரொம்ப இலக்காரமாக பார்ப்பாங்க, சொல்லவே முடியாது. அதனால் நாங்கள் வந்து அதுக்கப்புறம் வந்து சரி, நாங்கள் அவங்க மதித்தாலும் சரி மதிக்காட்டியும் சரி, கூப்பிட்டாலும் சரி கூப்பிடாட்டி சரி, அந்த ஃபங்க்ஷன் கூப்பிட்டாலும் சரி, நாங்கள் ஏசப்பா எங்களுக்கு இருக்காரு, எங்களுக்கு ஜீவனை திருப்பி தந்திருக்காரு, எங்களுக்குள்ள சமாதானம் இருக்குது, ஏசப்பாவுக்காக நாங்கள் உறுதியாக நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே எந்த சூழ்நிலையிலும் சரி நாங்கள் வந்து ஏசப்பாவுக்காக உறுதியாக நிற்க ஆரம்பிச்சிட்டோம். சர்ச்சுக்கு போகிறதுலேயும் சரி, சண்டே வந்து நாங்கள் வந்து எப்பேற்பட்ட வேலை வந்தாலும் எப்பேற்பட்ட இது வந்தாலும் நாங்கள் வந்து சர்ச்சுக்கு போயிட்டு அங்கே நல்ல சபையெல்லாம் எங்களை ஏசப்பா வந்து நிலைநிறுத்தினார். அங்கே இருந்த பாஸ்டர்ஸும் எங்களை வந்து நல்லா பார்த்துக்க ஆரம்பித்தாங்க. நாங்கள் அந்த சபையில் நின்று நாங்கள் இதாக ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா 10th வரும்போது இப்படி சொல்லிட்டாரு. ஆனால் வந்து அதுதான் வந்து ப்ராப்பரான
சொல்யூஷன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நானும் சரிங்கப்பா அப்படி சொல்லிட்டு முடிச்சுட்டேன். 10th ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி இப்படி சொல்லிட்டாரு. சரி நம்ம 10th அவ்வளோதான், 10th முடிச்சுட்டு நம்மளும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிடும் அப்படின்னு நானும் என் மைண்டை வந்து செட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த சூழ்நிலையில் வந்து எங்கள் ஸ்கூலில் வந்து ஒரு டீச்சர் வந்து கேட்டாங்க, இந்த மாதிரி வந்து ஒரு இன்ஜினியர் வந்து ஒருத்தங்களை வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்களாம்மா, நீ படிக்கிறியாமா அப்படி சொல்லி கேட்டாங்க. தெரியலிங்க டீச்சர், நான் வந்து இந்த மாதிரி வந்து எங்கள் அப்பா வந்து என்னை 10th நிறுத்ததா சொன்னார், நீ இதுக்கு மேலே வந்து படிப்பேனா தெரியல, எங்கள் அப்பாட்ட கேட்டு சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டேன். எங்கள் அப்பாட்ட கேட்டு சொல்ல, சரி படிக்க வைக்கிறாங்கன்னா நீ படிமா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு எங்கள் அப்பாவை சொல்லிட்டாரு. நான் போய் கேட்டதையும் வந்து அவங்க வந்து எனக்கு ஸ்பான்சர் பண்ணி நான் +1 +2 படிச்சுட்டேன். நான் 10th முடிஞ்சுன்னு நினச்சேன், +1 +2க்கே வந்துட்டேன். +1 +2 முடிச்சும் போது அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இன்ஜினியரிங் எனக்கு வந்து இன்ஜினியரிங் படிக்கும். +1 +2 முடித்தோடனே வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்து இன்ஜினியரிங் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் வந்து எனக்கு வந்து அப்போவும் அதே மாதிரி சூழ்நிலை தான், சாப்பாட்டுக்கு வர்றது சாப்பாட்டுக்கு போகிறது அப்படிங்கிற மாதிரி தான் எங்கள் சூழ்நிலை போயிட்டுருக்குது. அப்போ இன்ஜினியரிங் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு பெரிய இதுதான். போய் எஜுகேஷன் லோன் கேட்டால் கூட வந்து கிடைக்காது. ஏன்னா வந்து அப்போ எஜுகேஷன் லோனுக்கெல்லாம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஏதாவது வந்து நம்ம ஷூரிட்டி கொடுக்கணும், நம்மக்கிட்ட ஏதாவது பத்திரம் இல்லாட்டி நகை அந்த மாதிரி ஏதாவது ஷூரிட்டி கொடுத்தா தான் வந்து லோன் தருவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அது கூட எங்கிட்ட எதுவுமே இல்லை, எங்கிட்ட வந்து பிளைண்டாக நாங்கள் கையில் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் தான் நாங்கள் இருந்தோம். அப்போ போய் கேட்கும்போது எங்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து நானும் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசையாக இருக்குன்னு சொல்லி நான் ஏசப்பாட்ட ப்ரே பண்ணேன். ஏசப்பா வந்து எங்கூட என்கவுண்டர் பண்ணார். எனக்கு ஆக்சுவலி வந்து நான் ஒவ்வொரு சூழ்நிலைகளில் வந்து நாங்கள் வந்து ஏசப்பாக்குள்ள மட்டும்தான் உறுதியாக இருந்தோம், நாங்கள் எதையுமே நினைக்கல. ஏன்னா எங்கள் கூட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தவங்களும் சரி, ஒவ்வொரு சூழ்நிலை இருந்தவங்களும் சரி, அவங்க வந்து அவங்களோட மெஜாரிட்டி அவங்களோட ஹைனஸை காமிக்கும்போது நாங்கள் வந்து எங்களுக்கு இருந்த பலனை வந்து ஏசப்பாவை மட்டும்தான் நம்பணும் நாங்கள். ஸோ அப்போ வந்து நான் இன்ஜினியரிங் எல்லோரும் படிக்கிறாங்க, எனக்கும் படிக்கணும் இருக்குது ஏசப்பா அப்படின்னு சொல்லி நான் வந்து ஜெபிக்கும்போது என்ன தெரியாமல் நான் ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டேன். நான் அழுகிறத பார்த்து எங்கள் அப்பாவுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு, எங்கள் அப்பாவுக்கு. அதனால் போய் பாஸ்டர்கிட்ட சொன்னாங்க. அங்கே இருந்த பாஸ்டர் வந்து அவர் வந்து பெருசாக படிக்கலைனாலும் அவருக்கு வந்து நிறையா கான்டாக்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அவரு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாத்துக்கிட்டையும் கேட்டு விசாரிச்சு இந்த மாதிரி கவுன்சிலிங் போட்டால் கிடச்சிரும். எப்போ எனக்கு நல்ல மார்க்ஸு கிடச்சிருந்துச்சு. நான் வந்து 10th முடிக்கும் போதே எப்படின்னா நான் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்திருந்தேன் 10th. ஸோ அதனால் வந்து அந்த நியூஸ் பேப்பரில் எல்லாம் வந்துருச்சு, இந்த மாதிரி நான் வந்து சிம்னி விளக்கில் படித்த மாணவியும் சாதிக்க தவறவில்லை அப்படின்னு சொல்லி நியூஸ் பேப்பரில் வந்துச்சு. அதனால் வந்து என்னை வந்து ஃபர்தராக வந்து படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாஸ்டர் வந்து உறுதியாக இருந்தார். பாஸ்டர்கிட்டே ஏசப்பா நல்லா பேசியிருந்தார். அதனால் வந்து எனக்கு அந்த லோன் எடுக்க போகிற சமயத்தில் கூட வந்து தேவன் வந்து எங்கள் பாஸ்டர் கூட என்னோட லேண்டு கூட வச்சு நான் படிக்க வைக்கிறேம்மா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து வந்திருந்தார். இதுதான் எங்கள் வீடு, நாங்கள் இருந்த வீடு. இதே எங்கள் அம்மா அப்பா, நான் என் தங்கச்சி 2 பேரும். ஸோ இந்த டைமில் கூட வந்து ஏசப்பா வந்து எங்களை வந்து அந்த படிக்க வச்ச இன்ஜினியரும் வந்து என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, இதுக்கப்புறம் வந்து இனிமேல் இல்லைம்மா, இனிமேல் நான் என்னால் ஹெல்ப் பண்ண முடியாது, நீ வேணால் படிக்கிறனா டீச்சர் ட்ரைனிங் படி, அதுக்கு ஏதாவது ஃப்ரீயாக இருக்கோ அது நான் அது மாதிரி வேணால் சேர்த்து விட்றேன், இதுக்கு மேலே என்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படி சொல்லி அவரு கையை விரிச்சிட்டாரு. நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவ்வளோதான் அப்படின்னு நினச்சி நாங்கள் ஒரு என்ன சொல்கிறது, இது முடிஞ்சுது அப்படின்னு நினைக்கும்போது தேவன் நாங்கள் திட்டம் வச்சுருந்தாங்க வந்து 10th முடிச்சிடலான்னு நினச்சோம், அடுத்து +2 முடிச்சிடலான்னு நினச்சோம். ஆனால் நாங்கள் வச்சுருந்த திட்டம் வேறு, தேவன் எங்களுக்கு வச்சுருந்த திட்டம் வேறு. அப்போ வந்து நாங்கள் வந்து பாஸ்டர் கூட நான் வந்து என்னோட டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து நான் ஷூரிட்டி வாங்குறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேங்க்குக்கு கிட்டத்தட்ட எங்களோட சேர்ந்து எங்களுக்கு வந்து பெருசாக எங்கள் அம்மா அப்பாவுக்கும் படிக்க தெரியாது, எனக்கும் பெருசாக அங்கே நாலேஜ் அந்த மாதிரி வந்து போய் பேசி பழகிறது நாலேஜ் அந்தளவுக்கு எனக்கு அப்போ அந்த ஏஜில் நான் ஒரு கிராமத்து சூழ்நிலையிலேருந்து செட்டப்லேருந்து வந்தங்காட்டி எனக்கு அது பெருசாக அந்த இதற்கு தெரியாது. பட் ஆனால் வந்து பாஸ்டர் வந்து எங்களுக்காக நிறையா ஹெல்ப் பண்ணார். அவர் போய் ரொம்ப நாள் அலைஞ்சார். அப்போ வந்து அவங்க வந்து ஏதாவது டாக்குமெண்ட் கொடுங்க, ஷூரிட்டி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி முடிச்சுட்டாரு. அப்போ அந்த சூழ்நிலை அந்த ஒரு பேங்க்குள்ளே நடந்த ஈவெண்ட் வந்து எனக்கு இன்னுமே வந்து ரொம்ப ஒரு மாதிரி புல்லரிக்க வைக்கிற ஈவெண்ட். அது ஆக்சுவலி வந்து எப்படின்னா, ஒரு சீஃப் மேனேஜர் முன்னாடி கொண்டிருக்காரு, நாங்கள் ஆப்போசிட்டில் 3 சேர், நான் எங்கள் அப்பா பாஸ்டர் 3 பேர் கொண்டிருக்கோம். எவ்ரிதிங் அவர் டாக்குமெண்ட் எல்லாம் ரெடியாக கொண்டு வந்துட்டார். அவர் ஆக்சுவலி கொடுக்க போகும்போது என்னாச்சு அப்படின்னா, இன்னொரு அந்த சீஃப் அந்த செக்கிங் ஆஃபீஸர்ஸ் வருவாங்கல்ல, அவங்களோட அந்த பேங்க்குக்கு வந்து சீஃப் செக்கிங் ஆஃபீஸர்ஸ், அவங்க சீஃப் மேனேஜர்ஸ் எல்லாம் வந்து ரவுண்ட்ஸ் வந்து அந்த மாதிரி செக் பண்ணுவாங்க. அந்த டைமில் வந்து என்னாச்சு அப்படின்னா, அந்த மேனேஜர் வந்து உள்ளே வந்தது என்னாச்சு அப்படின்னா, அந்த மேனேஜரை பார்த்து அந்த பேங்க் மேனேஜர் வந்து எந்திரிச்சு நின்று அவருக்கு வந்து பவ் பண்ணுறாரு. திடீர்னு அந்த மேனேஜர் என்னாச்சுன்னா எங்கள் பாஸ்டரை பார்த்துட்டு பவ் பண்ணுறாரு. என்னாச்சுன்னு கேட்டால் எங்கள் பாஸ்டர் தான் வந்து அவரை ரட்சிப்புக்குள்ளே நடத்தியிருக்காரு.
அந்த அந்த மேனேஜர் வந்து ரொம்ப அதிசயப்பட்டு, என்னடா இவர் யார் சார் நீங்கள் எது சார் அவங்கள உங்களுக்கு ஹெல்ப் இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை எனக்கு அவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, அந்த டைமில் அதை அந்த அந்த ஈவெண்ட்டை வச்சு அந்த பேங்க் மேனேஜர் வந்து எனக்கு அப்ரூவ் பண்ணுறாரு லோனை. அந்தளவுக்கு தேவன் வந்து எனக்கு லோன் அப்ரூவ் பண்ணார். அதை விட பெரிய காரியம் என்ன அப்படின்னா அந்த வருஷத்தில் வந்து கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஆர்டர் வருது. நீங்கள் வந்து யார்கிட்டையுமே வந்து எந்த ஷியோரிட்டியுமே நீங்கள் கேட்கக்கூடாது எஜுகேஷன் லோனுக்கு. அந்த வருஷம் தான் வந்து அந்த அப்ரூவலே வருது கவர்மெண்ட்லேருந்து. நீங்கள் வந்து எஜுகேஷன் லோனுக்கு குழந்தைகளோட மார்க் சர்டிஃபிகேட்ஸ் இல்லாமல் மற்றவங்களோட எதுவுமே நீங்கள் கேட்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு அப்ரூவல் வருது. தேவன் வந்து அப்படியா வந்து எங்களுக்கு வந்து லோன் கிடைக்க செஞ்சார். அதே மாதிரி நான் இன்ஜினியரிங் காலேஜில் ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ண செஞ்சேன். இன்ஜினியரிங் காலேஜில் நான் அதே மாதிரி தான் இங்கேருந்து ஃபுல்லாக தமிழ் மீடியத்தில் படித்து எனக்கு இங்கிலீஷில் வந்து ஒரு லெட்டர்ஸ் எல்லாம் சேர்த்து படிக்கிறனாவே வந்து ஒரு பெரிய சேலஞ்சிங்காக தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் நான் போய் இன்ஜினியரிங் காலேஜில் சேர ஆரம்பித்தேன். ஆனால் தேவனை ஒவ்வொரு டைமும் நான் நிறையா ஃபேஸ் பண்ணுவோம், நிறையா கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு ப்ரொஃபஸர்கிட்ட ஃபேஸ் பண்ணும்போது நான் அதில் போய் ஒருத்தங்கிட்ட போய் பேசணும் அப்படின்னாவே வந்து ஐயோ இங்கிலீஷில் பேசணுமே அப்படிங்கிற பயந்துட்டு வேண்டிய நான் பேசாமல் இருந்த காலங்கள் உண்டு. தேவன் வந்து ஆனால் அந்த சூழ்நிலையில் வந்து நாங்கள் வந்து எசப்பா உறுதியாக பற்றிக்கொண்டேன். நான் வந்து ஹாஸ்டலில் போய் சேர்த்துட்டாங்க, ரொம்ப தூரமாக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஃப்ரைடே ஈவினிங் வந்து ஹாஸ்டல்லேருந்து கிளம்பி எங்கள் வீட்டுக்கு வந்துடுவேன். ஸோ சாட்டர்டே சண்டே வந்து மோஸ்ட்லி எங்கள் சர்ச்லேயே தான் இருப்பேன் நான். சண்டே அதே மாதிரி மண்டே மார்னிங் ஏர்லியராக கிளம்பி நான் ஃபஸ்ட் டே வந்து அங்கே மண்டே மார்னிங் வந்து சர்ச் அங்கே போக ஆரம்பித்தேன். அதனால் வந்து நான் தேவனை விட்டு அந்த ஹாஸ்டலில் இருந்தாலும் நான் தேவனை விட்டு அந்தோட அன்பை நான் விட்டு விலகலை. அது ஒரு ஃபெலோஷிப், அந்த எங்கள் சர்ச்சில் எனக்கு காட்டின அந்த ஃபெலோஷிப், எங்கள் அந்த ஒரு சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்வது எவ்வளோ மகிழ்ச்சி இன்பங்கிறது அந்த வேர்ட்ஸில் சொல்ல முடியாது. அந்தளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃபெலோஷிப்பில் வந்து எனது அங்கே பாஸ்டர்ஸ் அங்கே இருந்த என்னோட கூட இருந்த எல்லாரும் வந்து என்னை வந்து பலப்படுத்தினாங்க. நாங்கள் வந்து இவ்வளோ கஷ்டப்படும் போது ஒவ்வொரு கஷ்டத்தையும் நான் வந்து சொல்லும்போது எனக்காக வந்து அவங்க வந்து ஜெபம் பண்ணாங்க. நானும் ஏசப்பா கூட வந்து உறுதியாக இருக்கேன். ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஏசப்பா எங்கிட்ட பழக ஆரம்பித்தார். அந்த டைம்ஸ் எல்லாம் கிராஸ் பண்ணும்போது கரெக்டாக ஃபைனல் இயர்ஸில் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் வருது. பிளேஸ்மெண்ட்ஸில் வந்து அதே மாதிரி தான் இங்கிலீஷில் நல்லா ஸ்ட்ரகிள் பண்ணுவேன். பட் ஆனால் ஓரளவுக்கு வந்து நான் டெக்னிக்கலாக வந்து நான் ஓரளவுக்கு படிப்பேன், ஆனால் பேசுவேன். நான் பழகிறது எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் வருது, என்னை விட நிறையா திறமையானவர்களெல்லாம் இருந்தாங்க. அந்த கிளாஸில் நான் பார்த்தேன், கிளாஸில் வந்து ஒரே ஒரு எம்என்சி கம்பெனி தான் வந்து எங்கள் காலேஜ்க்கு அப்போ வந்துச்சு. அந்த எம்என்சி கம்பெனியில் வந்து அந்த டேயில் வந்து நான் ஒரே ஒருத்தி மட்டும்தான் செலக்ட் ஆனேன். ஆக்சுவலி ஹோல் கிளாஸ்லேயும் நான் ஒரே ஒருத்தி மட்டும்தான் என்னை செலக்ட் பண்ணாங்க. அங்கேருந்து வந்து நான் சென்னைக்கு வந்து ஒரு 12 இயர்ஸ்க்கு முன்னாடி இங்கே வந்தேன். அங்கே அந்த கம்பெனியோட மட்டும் இல்லை, அதிலிருந்து நான் அதுக்கப்புறம் உள்ளே வந்ததுக்கப்புறம் எனக்கு அதுவே பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக தெரிஞ்சுது. ஆனால் தேவனுக்கு அது பெரிய அச்சீவ்மெண்ட்டாக தெரியல போல். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண ஆரம்பித்தாருன்னா ஒரு 2 இயர்ஸ்லேயே வந்து இன்னொரு கம்பெனிக்கு மாற்றினார். அதுலேருந்து ஒரு டபுள் த சேலரியில் நான் போக ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் மறுபடியும் மேலே உயர்த்தி கொண்டு வந்தார். ஸோ இப்படி உயர்த்திட்டு இருக்கும்போது எங்களை பார்த்து பகைச்ச சொந்தக்காரங்க எல்லாருமே வந்து எங்கள் கூட வர ஆரம்பித்தாங்க. எங்களை அப்போ வேணான்னு ஒதுக்குனவங்க எல்லாரும் வந்து எங்களை தேடி வர ஆரம்பித்தாங்க. எங்களை மதிக்காத ஜனங்கள் எல்லாம் எங்களை தேடி மதிக்க ஆரம்பித்தாங்க. நாங்கள் வந்து நாங்கள் வரும்போது வந்து சும்மா ஒரு பேக்கில் போட்டு ஒரு சாக்கு பையில் போட்டு சாமானத்தை கட்டி கொண்டு வந்து வெறும் கையாக தான் அந்த இடத்துக்கு வந்தோம். ஆனால் இப்போ வந்து தேவன் வந்து அதே ஊரில் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய லேண்டு இல்லை, அட்லீஸ்ட் ஒரு லேண்டு வாங்கி எங்களுக்கு ஒரு 2 மாடி வீடு கட்டுற அளவுக்கு தேவன் எங்களை உயர்த்தி வச்சுருக்கார். இன்னும் வந்து ஏசப்பா வந்து எங்களை வந்து கரம் பிடிச்சி நடத்திட்டு இருக்கார். அவரோட ப்ரெசன்ஸ், அவரோட கிருபை, அவரோட வழிநடத்தல் வந்து இல்லைன்னா நாங்கள் ஒன்றுமே இல்லை. சீரியஸாக வந்து என்னோடய திறமைக்கு கிடைச்ச வேலை, என் திறமைக்கு கிடைச்ச சம்பளம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு சொல்கிற அளவுக்கு தைரியம் கூட இல்லை. ஏன்னா வந்து அந்தளவுக்கு எங்கள் மேலே தேவன் கிருபையாக இருக்கார். அவரை நாங்கள் பற்றி கொண்டோம். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நான் ஒவ்வொரு பக்கம் டவுன் ஆகும்போதும் சரி, காலேஜஸ்லேயும் சரி, ஸ்கூல்ஸ்லேயும் சரி, சொந்தக்காரங்க மத்தியில் டவுன் ஆகும்போதும் சரி, எனக்கு திரும்பி நான் வந்து அதை வந்து எனக்கு இருந்த ஒரே அடைக்கலமாக நாங்கள் வந்து தேவனை பார்க்க ஆரம்பித்தோம். அதனால் தேவன் இன்ன வரைக்கும் எங்களை கைவிடலை. ஸோ இதுதான் வந்து எங்களை நிறுத்தி வச்சுருக்கு. ஸோ உங்களுக்கும் அதே மாதிரி தான். இது வந்து காலேஜ் சூழ்நிலை அப்படிங்கிறது வந்து எனக்கெல்லாம் ஒரு டஃபஸ்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா அப்படி இருந்துச்சு. உங்களுக்கு வந்து நிறையா இடத்துல வந்து நிறையா டஃபஸ்ட்டான சூழ்நிலைகள், சுச்சுவேஷன்ஸ், நிறைய சோதனைகள், போராட்டங்கள் எல்லாத்தையும் பார்ப்பீங்க. அந்த சூழ்நிலை எல்லாத்துலேயும் வந்து உங்களுக்கு வந்து தேவன் மாத்திரம்தான் நிரந்தரம், எதுவுமே நிரந்தரம் கிடையாது. தேவனோட அன்பு, தேவனோட கிருபை மாத்திரம்தான் நிரந்தரம் அப்படிங்கிறதோட நீங்களும் ஓடுங்க. என்னையே உயர்த்தி வச்ச தேவன் வந்து உங்களெல்லாம் பன்மடங்கு உயர்த்துவார். தேவனுக்கே எல்லா மகிமையும் நான் செலுத்துகிறேன்.